இதுக்கு முந்தைய பார்ட்ஸ்ல வந்து நெருங்கிய நண்பர்கள் கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்றது, நட்பு இல்லாதவங்க சரியா பழக்கம் இல்லாதவங்க கிட்ட எப்படி ரிக்வெஸ்ட் பண்றது அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு வில் வுட் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேன் அண்ட் குட் அதை வந்து எப்படி வந்து ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சாதாரணமான ரிக்வெஸ்ட், சின்ன ரிக்வெஸ்ட், அதுக்கு வந்து நீங்க வந்து வில் வுட் எல்லாம் யூஸ் பண்ணல, கேன் குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு இருக்கீங்க, all the food items are served there. அந்த மாதிரி சமயத்தில் no food item is belonging to anyone. ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு சாம்பாரோ ரசமோ ஏதோ சம்திங் away from the reach of your hand. அந்த மாதிரி சமயத்தில் you can make use of can you please pass me the salt அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி வயசில் போனவங்க elderly people அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் குட் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் யூ ஆர் ட்ராவலிங் இன் எ பஸ், அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்றீங்க, ஒரு ரிக்வஸ்ட் சொல்றீங்க, could you please move your chair. அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் அது மாதிரி காமிச்சிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்கும். அங்கே கொஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. தேங்க்யூ.